பரந்தூர் போராட்டக் குழுவை விஜய் சந்திக்க வரும் நிலையில் ஏராளமான மக்கள் தொடர்ந்து ஏகனாபுரம் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கூடுதலாக 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், போலீசாருடைய பாதுகாப்பு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த வகையில இந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள் காவல்துறையினர்? பரந்தூரில் அமைய உள்ள புதிய விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த கிராம மக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை நேரில் இந்த மக்களை சந்தித்து தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக பரந்தூரில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக ஏகனாபுரம் கிராமத்திலிருந்து மக்கள் வாகனத்தில் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வேன் மூலம் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஏறக்குறைய ஏற்கனவே 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தமாக 400 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டிருக்கார்கள். தொடர்ந்து 7 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக வெளியிலிருந்து எந்த வாகனங்களும் வராதவாறு வெளியூர் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவாறு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அதிக அளவில் கூட்டம் சேராதவாறு இது போன்ற நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர் அவர்களுடைய ஆதார் அட்டையெல்லாம் சோதனை செய்துதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். 400 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய நிலையில் சரியாக 12 மணிக்கு விஜய் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்து இந்த மக்களை சந்தித்து இந்த விமான நிலைய போராட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக இங்கு போக்குவரத்து நெரிசலும் கூடுதலாக வாகனங்கள், அதாவது விஜய் வரும்போது அதிக அளவில் வாகனங்கள் வராதவாறு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த பாதுகாப்பை காவல்துறையினர் 400 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படியா கோகுல், தொடர்ந்து இந்த நிபந்தனைகளுக்கு பிறகுதான் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகள் என்னென்ன, அதை பின்பற்றுவதற்கு காவல்துறையினர் உறுதி செய்வதற்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது இந்த மக்களை சந்திப்பதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அனுமதியானது காவல்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. சில கட்டுப்பாடுகளோடு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஊர் கிராம மக்களை மட்டும்தான் சந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு கிராமமாக செல்லாமல் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சந்திப்பை நடத்தி முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாகனத்தில் தான் வர வேண்டும். அனுமதிக்கப்பட்ட வாகனத்தை தவிர வேறு வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் தன்னுடைய கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய நபருடைய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையிடம் யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள், எந்தெந்த வாகனத்தில் வருவார்கள் என்ற விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மட்டுமே கலந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலையும் காவல்துறையுடைய கண்காணிப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தில் வெளியூர் நபர்கள் யாராவது இருக்கார்களா என்ற கண்காணிப்பிலையும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. கூட்டம் அதிக அளவில் சேரக்கூடாது என்பதற்காகவும் வேறு ஏதாவது அதன் மூலம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த சந்திப்பானது 1 மணி நேரத்திற்குள் இந்த சந்திப்பு முடிவடையும் என்றும் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு உள்ளரங்கத்தில் இந்த சந்திப்பு கூட்டமானது நடைபெறுவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. அப்படியா விஜய் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூடிய மக்களை சந்திக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.